ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாப்பி கிட்ஸ்ல இருந்து ஒரு கிச்சன் செட்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது பேக்கிங் பாத்தீங்கன்னா ஓகே தான், ரொம்பலாம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சரி, உள்ள எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு வந்து பொறுமையா காமிக்கிறேன். இந்த சூப்பர் கிச்சன் கலெக்ஷன் இதுதான் இதோட பேரு. ரீசைக்கிள் தான். அப்புறம் வந்து 3 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க யூஸ் பண்ணுறதை. அது வந்து நிறைய பேபிஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உள்ள இது வந்து ஸ்டீலில் நிறைய போட்ட மாதிரி நிறைய பொருளாக இருக்குது. குக்கீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய வெரைட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பிக்சர் ஒன்று வந்து பின்னாடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து பார்க்கவும் போகிறோம். உள்ள வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற பற்றி. ஸோ வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் இல்லை. வெளியே தான் வந்து அப்படி இருந்தது. பட் உள்ளே வந்து சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. வந்து டேமேஜ்லாம் எதுவும் காணும், நல்லா அழகாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது நான் ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜை பார்த்துடலாம். இது வந்து டபுள் டோரில் தான் கொடுத்துருக்காங்க. வெளியே லுக்கிங் வந்து அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து சிங்கிள் டோர் தான். இது வந்து ஓப்பன் டைப்பாகவும் இருக்குது. அதேமாரி உள்ள வந்து பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம ரியலிஸ்டிக்காக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து என்னென்ன வச்சிருக்கோமோ அதேமாரி வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், எக்கு, பன்னீர், பால், எண்ணெய், அந்த மாதிரியே நிறைய ஐட்டம் வந்து இவங்களே ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டைனிங் டேபிள். இதுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா வெளியே வந்து ஒரு கிளாரிட்டியாக, ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு 4 டேபிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு நல்ல 4 பேர் உட்காந்துருக்க மாதிரி சேர்ஸோட நல்லா அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டோஸ்டர், பிரெட் டோஸ்டர். இது வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, கார்ட்டூன் சேனல்ஸ்லாம், சுட்டி டிவிலலாம் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டவ் தான். இது வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியலாக நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ ஸ்டீலில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஷேப் வந்து எப்படி இருக்குன்ட்டு. வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா அந்த ஷேப்போட இது வந்து உள்ளே வச்சு சமைக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரியலிஸ்டிக்காக வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து வெறும் அப்படியே அந்த பொருள் வந்து உருவாக்கிட்டு அப்படியே கொடுக்காம நீங்கள் வந்து திறந்து பார்த்து விளையாடுற மாதிரி, இதுக்குள்ளே போட்டு விளையாடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பொருளாக இருக்கும். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து இது ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. பியூர் வாட்டர் இது பேர் வந்து. இதுக்கு வந்து தண்ணி ஊற்றோம்னா இது பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு வாட்டராக கொடுக்கும். ஸோ இது வந்து கீழே மேலே ஓப்பன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 90s கிட்ஸில் வந்து அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியடில் கொடுத்த வாட்டர் பாட்டில் இது. ஸோ இது அந்தமாரிலாம் அப்படி தான் இருக்குமா. இப்போ நம்மளோட 2025 தான் நிறைய மாடல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இது அப்போ இருந்த மாடல் இது. இதுவும் நல்லா இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சவுண்டு கூட சூப்பராக தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆயில் பாட்டில் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது திறக்கல. இல்லை திறக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல. இதுவும் சூப்பராக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ். இது திறக்க முடியுது. இதுவும் திறக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைஸு அப்படி இல்லைன்னா இட்லி அந்த மாதிரியான பொருட்கள் வந்து போட்டு வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒர்த்தபிள் தான். இதுவும் சூப்பராக தான் இருக்குது. பொருள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தது வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை. சரி, இதுக்கப்புறம் பார்க்கறது எப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே மட்டும் தான் ஓப்பன், கீழே எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து வாட்டர் ஊற்றி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஓவன், ஹோம்மேக்கர் ஓவன், மைக்ரோ ஓவன். இது வந்து சூப்பராக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்தியன் ஆயில் சிலிண்டர். ஸோ கேஸுக்கு ஏற்ற கேஸ் சிலிண்டர். இது நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சேம் கலர் அப்படியே தான் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிராண்டோடு கொடுத்துருக்காங்க. இது லுக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவராக சூப்பராக இருக்கும், அழகாக. வெயிட்டும் நல்லா தான் இருக்குது. அவ்வளோ பிளாஸ்டிக் தான். இது பிளாஸ்டிக் தான். இது மட்டும்தான் ஸ்டீலில் வந்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, அப்புறம் ஒட்டு கட்டை எல்லாம் சேர்ந்து வந்துருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் விளையாடுறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு குக்கிங் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி, வாட்டரு அந்தமாரி எதனா ஊற்றி வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க இதில் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடாய், குக்கிங் கடாய் வச்சு குக் பண்ண அதுக்கு தேவையான 4 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, கரண்டிங்க. ஸோ குக்கரில் போட்டு மிக்ஸ் பண்ண சமைக்க. ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தான் இருக்குது. இது ஒன்று இப்போதைக்கு இதில் எதுவும் டேமேஜெலாம் எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சிங்க.
எனக்கு இதில் ரொம்ப இது வந்து இந்த மிக்ஸி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஜாரோட கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ண மேலே இருக்குது. இங்கே எதனா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எதனா போட்டு அவ்வளோதான், அப்படியே அரைச்ச மாதிரி எதனா யூஸ் பண்ணி இது சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டம்ளர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெப்சி பிராண்ட். இது டம்ளர் வந்து சூப்பராக தான் இருக்குது, ஜூஸ் குடிக்க தண்ணி குடிக்க. ஸோ அதுக்கான டம்ளர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் கட்டையும் கொடுத்துட்டாங்க. மாவு எதில் போட்டு பேசியோம் நம்ம, ஸோ அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இது மாவு போட்டு பேசியதுக்கான இது ஒரு பாத்திரம். இதில் வச்சு மாவு பேசிய அந்த மாதிரியான பொருள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் இதாங்க. எல்லாம் செஞ்சுட்டிங்க, ஓகே எப்படி சாப்பிடுவீங்க அதுதான் இது கொடுத்துருக்காங்க. இதுதான் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரோடு கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக தான் இருக்குது. பிளேட்லாம் வீட்டில் இருக்க மாதிரி அழகாக ஒரு 3 பேருக்கான பிளேட் கொடுத்துருக்காங்க. 3 பிளேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆமாம் 3 பிளேட் தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே தாங்க. பொருள்லாம் வந்து அவ்வளோ மோசமாலாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப அழகான பொருள் தான். எல்லாமே வந்து குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. பேக்கிங்கும் நல்லா தான் இருந்தது. இது வந்து சப்பாத்தி தேய்கிற கட்டையை வந்து ஓப்பன் டைப் தான் போல். இது அவ்வளோதான், ஓகே சூப்பர். நீங்கள் வாங்குகிற சேர் பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக நிற்கிறதுக்கு 4 காலெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்குறது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஃப்ளவர்லாம் கொடுத்துருக்காங்க. சரி இது நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படிலாம் இருக்குது, ஒன்று எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஓரமாக வச்சிடலாம், அப்போ தான் நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இதுதான் டேபிள். ஸோ டேபிள் தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக இங்கே டேபிள் வச்சிடலாம். இது சுற்றி வந்து சேர்ஸ் வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 சேர் கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ 4 சேர் இங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் அதுனா எல்லாருக்கும் வந்து தட்டு வேணும்ல, ஸோ தட்டு வச்சிடலாம். மேலே தட்டு எங்கே இருக்குது? 2 தட்டு. ஸோ 3 தட்டு வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டவ். இது வந்து கிச்சனில் தான் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஓரமாகவே வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் வேணும். 2 3. இது நாங்கள் நார்மலாக ஸ்பூன் காமிச்சிட்டேன். இதில் வந்து ஒரு ஜல்லி கண்டி கொடுத்துருக்காங்க சாப்பாடு போட. இதே நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து குழம்புக்கு போல், இது பொரியலுக்கு, இது சாப்பாடு எடுக்க. ஸோ இது ஸ்பூன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக தான் இருக்குங்க. ஒரு நார்மலாக ஸ்பூன் சொல்லிட்டேன். ஸ்பூன்ஸ்லாம் எடுத்து இப்போ இதில் போட்டுடலாம். இது வந்து டம்ளரும் தனியாக வச்சிடலாம். 3 டம்ளரு, ஸ்பூனை தனியாக வச்சிடலாம். கேஸ் பக்கத்தில் மெயினாக ஸ்டவ் இருக்கணும். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கிச்சன்லாம் சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சேஃபாக வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. அதிகமாக வந்து இதுக்கிட்ட ஃபயர் கிட்டேருந்து கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீப்பே வாட்டரு. ஸோ இது வந்து எங்கள் கிளாஸ் பக்கத்தில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு தண்ணி கொடுக்கலாம் ஈஸியாக இருக்கும். 2வது இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணேன். இதுவும் கிச்சன் ஐட்டம்ஸ் தான். ஸோ இதுவும் இங்கேயே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜு வந்து கொஞ்சம் டைனிங் டேபிள் பக்கத்துலேயே இருந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஐஸ் வாட்டர்லாம் எடுத்து குடிக்க அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். இதுவும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கணும், ஆனால் பட் போல். ஸோ ஓகே, நம்ம வந்து தண்ணியை பிடிச்சி கீழே வச்சுக்கலாம். 2வது மிக்ஸி வந்து எங்கே வைக்கலாம்? எங்கள் வீட்டில் தான் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் தாங்க இருக்கேன். ஸோ நான் இதுலேயே ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே வைக்கிறேன். இது ஆயிலும் அங்கே இருக்கட்டும். சப்பாத்தி கட்டை, இது சப்பாத்தி, இது தேய்க்கிறது. டேப்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, நான் ரொம்ப நேரமாக இருக்கிறேன். பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து இழுக்கிற டேபிள். இது ஹாட் பாக்ஸ், சாப்பாடு போட்டு. ஸோ இதுவும் கிச்சனில் தான். இது வந்து தோசை, ஆம்லேட் போட, எதுனா ஃப்ரை பண்ண அதுக்கான ஃப்ரைங் பேன், நான்ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. நான்ஸ்டிக்குனாரு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அங்கேயே இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கர் இங்கே இருக்கட்டும். இல்லை இங்கே இருக்கட்டும். அப்புறம் டோஸ்டரு, இது மிக்ஸி ஆண்டில் இருக்கட்டும். அடுத்தது மைக்ரோ ஓவன் இங்கே இருக்கட்டும். இதை ஹீட் பண்ண. அடுத்தது கடாயும் இங்கே இருக்கட்டும். குக்கர் அங்கே இருக்கட்டும். இது வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கேஸ் அண்டே வைப்போம். இல்லை வேணாம், இது தனியாக வைக்கலாம்.
அடுத்து இதுவும் ஹாட் பாக்ஸ் தான். ஸோ இதுவும் இங்கே இருக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் கொடுத்துருக்க கிச்சன் செட்ஸு. இவ்வளோ தான் இதில் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு டம்ளர் வந்து இதில் வச்சா சூப்பராக இருக்கும் போல். ஆமாங்க, இதனால் ஸோ இதை அதில் வச்சுருவோம். இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்க பொருள்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒர்த்தபிள் ப்ரைஸில் நல்லா தான் இருக்குது. ஸ்டார்ட்டா ஊற்றி வைக்கிறதுலாம் பார்த்தோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால், தயிர், ஃப்ரூட்ஸு, முட்டைலாம் இருக்குது. ஸோ இது 322 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்தான பொருள் தான். சப்பாத்தி கட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி மாடலில் தான் இருக்குது. ஸோ இந்த சப்பாத்தி கட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைமில் தான் இருக்குது. மொத்தமாக வந்து நாங்கள் இந்த பொருள் எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 372 ருபீஸ், அதாவது 372 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து அவ்வளோ ப்ரைஸ் வந்து ஒர்த்தான பொருள் தான். நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து சூப்பராக தான் இருக்கும். இது வந்து இன்டோர் அவுட் கேம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இது வந்து நீங்கள் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட்டுக்கெல்லாம் இது வந்து சூப்பராக இருக்கும்.